ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல ஒரு குட்டி vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு வந்து டியூஸ்டே அன்னைக்கு என்னோட பூஜை ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டென்ட் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது தினம் ஒரு ஸ்லோகம், அப்புறம் பெரிவா ஸ்லோகம், பெரிவா சொன்ன பரிகாரம், பூஜை வீடியோஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் விளாக்ஸும் வந்து இப்போல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய விளாக்ஸ், கோலம்ஸ், ரெசிபீஸ் இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டென்ட் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தோன்னே நிறைய வியூஸ் வந்து அதிகமாச்சு, நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்க. ஸோ இருந்தாலும் நடுவில் இந்த விளாக்ஸ் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பெண்கள் வந்து அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு தனி பகுதியாக நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இதுக்கு வந்து இது பெண்கள் நேரம் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து நான் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விளாகில். ஸோ பூஜை, அதுக்கப்புறம் வந்து சாரீ, ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சேனலில் ஒரு நியூ அப்டேட். ஸோ இப்போ நம்ம அப்படியே விளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சாரீ வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல மாம்பழ எல்லோவில் ப்ளூ பார்டர் சாரீ. ஸோ இது வந்து ஒரு பாட்லி சாரீ. ஃப்ளீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஃப்ளீட்ஸ் வரும். நான் உங்களுக்கு ஃபுல் வியூ ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதில் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நெக்லஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் கட்டிட்டு மேக்கப்லாம் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இது வந்து தை மாதம் அப்படிங்கிறதுனால, ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஸோ இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் இந்த மாதிரி சாரீஸ் வந்து கட்டிக்கலாம். நம்மளுக்கும் வந்து பூஜை பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஸோ கோவிலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து கட்டிக்கலாம். சாரியும் வந்து நம்ம கட்டினா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சுவாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டேன். இந்த பூவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல பெருசாக இருக்குது இந்த ஜெவந்தி பூ. அதை பார்க்கும்போதே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஸோ அடுத்ததான் நான் இப்போ கோலம் போட போகிறேன். இன்றைக்கி வந்து எப்போதும் போல் ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமலம், அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சரவணபவா கோலம், சரஸ்வதி கோலம், இதுதான் நான் போட போகிறேன். நான் கோலம்லாம் போட்டாச்சு. இப்போது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வச்சு கோலம் போடும் பொழுது நம்ம போட்ட பிறகு அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ்லலாம் அந்த கோலம் மாவு வந்து அடைச்சிட்ருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ்ஷால் அப்பப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா ஹார்ட் டூத் ப்ரஷ்ஷாக பூஜை அறைக்குனே தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதால் அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கோலம் போடும்பொழுது அழகாக ஃப்ரீயாக விழும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால விளக்கு ஏற்றுறதுக்காக முருகப்பெருமானை கீழே எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக செவ்வாய்க்கிழமைகளில் நான் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி ஸ்லோகங்கள் சொல்கிறது வழக்கம். செவ்வாய் மட்டும் இல்லாமல் கிருத்திகை, அதுக்கப்புறம் சஷ்டி திதி, இந்த நாட்கள்லாம் நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு வேல்மாறல், அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவச்சம், சண்முக கவச்சம், இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் பாராயணம் பண்ணுவேன். என்னோடய பிராஸ் விளக்கு எல்லாமே இந்த பாக்ஸில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஓம் விளக்கு தான் இன்றைக்கி நான் ஏற்ற போகிறேன். அதுக்கு ஒரு பிளேட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய விளக்குகள்லாம் இருக்குது. நம்மளோட சேனலில் வந்து ஏழுமுக விளக்கு பற்றி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விளக்கு தான் இது. இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிராஸ் விளக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நான் ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போ வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ சந்தன குங்குமம்லாம் இட்டு விளக்கை ரெடி பண்ணிட்டேன். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் தான் நான் வாங்கினேன். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ விளக்கு ஏற்றிடலாம்.
நிறைய பேர் விளக்கு ஏற்றின பிறகு விளக்குலேருந்து எண்ணெய் வழியறதுக்கா, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் விளக்கு ஏற்றின பிறகு தூண்டியால் அழகாக திரியை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த முகத்தில் திரியை வந்து பதிய வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே நின்று அழகாக அது மணி போல் எரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்மாறல் மகாமந்திரம். இந்த லேமினேட்டட் ஷீட்டில் ஃபுல்லாக வேல்மாறல் மகாமந்திரம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நான் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நங்கநல்லூரில் மாடர்ன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் பொங்கி மடாலயம்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து வேல்மாறல் புக்கு, இந்த லேமினேட்டட் ஷீட்டு எல்லாமே வந்து அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். வேல்மாறல் பற்றி ஒரு தனி பதிவு நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த அட்ரஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இருந்தாலும் நான் இதுலேயும் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு எல்லாமே இந்த ஸ்லோகம்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கையில் வச்சுட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக ஹேண்டியாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம், வெளியூர்லாம் போனால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேல்மாறல் படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வந்து ஏதாவது வியாதிகள் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வேல்மாறல் படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே குணமாயிடும். ரொம்ப விசேஷம் வேல்மாறல் படிக்கிறது. ஸோ நான் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது ஒரு பதிவு, அதையும் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் புக்கு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க, அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சுவாமிக்கு வந்து பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு லைட் கலர், டார்க் கலர்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கடைக்கு போனால் கூட இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் பூ நான் வாங்குவேன். சில பேர் வந்து ரொம்ப ரசனையோட அழகாக இன்னும் இதை விட இன்னும் அழகாலாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் vlogல இந்த அகர்பத்தி பற்றி காமிச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து இதோட பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சாண்டில்வுட் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓர்கே ஃப்ராக்ரன்ஸு. ஸோ இவங்களுக்கு வந்து வெப்சைட் கூட இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 10 ஸ்டிக் இருக்கும். இதோட எம்ஆர்பி வந்து 150 ருபீஸு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஹோல்சேலாக வாங்கி இதை வந்து ரீட்டெயிலாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் நாங்கள் வந்து வாங்கினோம். நான் வந்து தினமும் இந்த ஊதுபத்தி ஏற்ற மாட்டேன். ஏதாவது விசேஷ நாட்களில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தை செவ்வாய், தை வெள்ளி நாட்களில் மட்டும்தான் நான் ஏற்றுவேன். ஆனால் நான் இது நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா திரும்ப வாங்கணுன்னு தான் தோணும். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ், வீடே நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நான் சிம்பிளாக பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஆரத்தி காட்டிட்டு அடுத்ததாக துளசிக்கு வந்து நான் யூஸ்வலாக செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணுவேன். ஸோ அதுவும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி துளசி பூஜை பற்றின வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு இன்ஸ்டா பேஜும் இருக்குது. இன்ஸ்டா பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.